மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் திருப்பமாக மண்மனை யோகம் பெறும் நாள். பழைய வீட்டை வித்துட்டு கடனை அடைச்சிட்டு புதிதாக ஒரு வீடு வாங்குறோம். ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த அலுவலக வேலையில் பிரச்சனை வந்து அதை விட்டுட்டு சுய தொழில் தொடங்குறோம். பிரச்சனையை கூட லாபமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மேஷராசி அன்பர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மனை மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மையும். ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சனி பகவான் லாபமாக வந்து பயணத்தின் மூலியமாக வெற்றியை தருகிறார். நண்பர்களோடு பயணம், உங்களுக்கான உயர் அதிகாரியோடு பயணம், பயனுள்ள பயணம். இந்த நல்ல நாள் நாமக்கல்லில் அருள்பாலிக்கூடிய ஆஞ்சநேயரை மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்கால மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கும். மிதுன ராசி 2ஆம் இடத்துல தனக்காரனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தனவரவை தருகிறார், பணவரவை தருகிறார். ஜென்ம குருவானப்பட்ட ஒரு வக்ரமாகி மறைமுக வருமானத்தை தந்து தொழிலில் உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். சென்னை பாடியில் அருள்பாலிக்கூடிய திருவல்லீஸ்வரரை மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமத்து சனியானப்பட்டவர் நிறைவு பெற்றுவிட்டார். குரு பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சேமித்த பணத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஆயத்த பணிகளை செய்யும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கடகராசி அன்பர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகரை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.